அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம டெய்லி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஹூ அமாங் த ஃபாலோயிங் கேன் பில்ட் அண்ட் ஆப்பரேட் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸை டெவலப் பண்ணி ஆப்ரேட் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்தியாவில் 3 என்டைட்டிஸ் மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் யாருன்னா என்பிசிஐஎல், நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். அடுத்தது பாரதிய நபிக்யா வித்யுத் நிகாம், அதுதான் பாவினி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது அணுசக்தி வித்யுத் நிகாம் லிமிடெட், அஸ்வினி அப்படின்னு சொல்றோம். ஸோ இவங்க 3 பேருமே பண்ண முடியும். கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆல் தி அபவ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, மேரி பிரின்கோவ், ஃப்ரெட் ராம்ஸ்டெல் அண்ட் ஷைமன் ஷகாவுச்சி ஆர் அவார்டட் த நோபல் பிரைஸ் இன் பிசியாலஜி ஆர் மெடிசின் 2025. அதாவது இந்த மருத்துவத்துக்கான நோபல் பரிசு இவங்க 3 பேர் கொடுத்துருக்காங்க. இதுல இந்த சகாவுச்சி அப்படிங்கிறவர் ஜப்பான்காரவங்க, மீதி 2 பேரும் பாத்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ். சரியா? எதுக்காக இவங்களுக்கு இந்த நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு பாடியிலேயே ஓன் இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த இம்யூன் சிஸ்டம் வரக்கூடிய டிசீசஸை அட்டாக் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணாம நம்மளோட ஓன் செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸை அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தடுக்கிறதுக்குன்னு ஒரு செல் இருக்கு. அந்த செல் பேரு டி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த டி செல்ஸை பத்தின ரிசர்ச் பண்ணதுக்காக இவங்களுக்கு இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார் தேர் கிரவுண்ட் பிரேக்கிங் டிஸ்கவரிஸ் கன்சர்னிங் பெரிஃபெரல் இம்யூன் டாலரன்ஸ் தட் ப்ரிவென்ட்ஸ் இம்யூன் சிஸ்டம் ஃப்ரம் ஹார்மிங் த பாடி. இதுதான் இந்த இடத்துல கீ டேர்ம். சரியா? ப்ரிவென்டிங் இம்யூன் சிஸ்டம் ஃப்ரம் ஹார்மிங் த பாடி அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கீ டேர்ம். ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? இதே போன வருஷம் பாத்தீங்கன்னா மைக்ரோ ஆர்என்ஏக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது, அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னா 1962. சிவில் லயபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட் அப்படிங்கிறது 2010ல வந்திருக்கும். இதை தாண்டி நியூக்ளியர் ரிலேட்டடா பாக்குறப்ப 123 அக்ரிமெண்ட்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஸோ மன்மோகன் சிங் டைம்ல இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் போட்ட நியூக்ளியர் அக்ரிமெண்ட் பேரு 123 அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ ரீசெண்டா வந்து எதுக்காக பாக்குறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து நியூக்ளியர் மசோதா அப்படின்னு சொல்லி ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுல இந்த அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட், சிவில் லயபிலிட்டி ஃபார் நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட், இந்த 123 அக்ரிமெண்டோட ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிலாக்ஸ் பண்ற மாதிரி இந்த நியூக்ளியர் மசோதா அப்படிங்கிறது வரப்போகுது. சரியா? ஸோ அதனாலதான் இதை பாக்குறோம். நமக்கு எக்ஸாம்லயும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்ட கொடுத்துட்டு அது எந்த வருஷம் வந்துச்சுன்னு ஒன்லைனரா கேட்பாங்க. அதனால பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, எமர்ஜிங் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் கான்க்ளேவ் எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பொதுவா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ் அப்படிங்கிறத நடத்திட்டு இருந்தாங்க. சரியா? இப்போ இந்த இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸை வந்து சேஞ்ச் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் கான்க்ளேவா நடத்த போறாங்க. ஃபர்ஸ்ட் டைமா எங்க நடக்க போகுதுன்னா நியூ டெல்லியில் நடக்க போகுது. சரியா? லாஸ்டா, நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் 1980, தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 22 அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஆர்டிகல் 22 வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பத்தி பேசுது. ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னா பொதுவா நம்மள வந்து ஒரு குற்றம் பண்ணாதான் கைது பண்ணுவாங்க. ஆனா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கிறது குற்றம் பண்றதுக்கு முன்னாடியே கைது பண்றதுதான் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து நமக்கு வந்து யுஏபிஏ அப்படிங்கிற சட்டம் இருக்கு, காஃபி போசா அப்படிங்கிற சட்டம் இருக்கு. இந்த மாதிரியான சட்டத்துக்கு கீழே என்எஸ்ஏ இருக்கு, நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் இருக்கு. இந்த மாதிரியான சட்டத்துக்கு கீழே ஒருத்தர் குற்றம் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம அவங்கள கைது பண்ண முடியும். பிகாஸ் அவங்க இருந்தாங்க அப்படின்னா ஒரு லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் கிரியேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தை வந்து 2ஆ பிரிக்கிறப்ப உமர் அப்துல்லா அப்படிங்கிறவரை வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் கீழே கைது பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு பர்சனை கைது பண்ணி நம்மளால வைக்க முடியும். கைது பண்றப்ப அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. கைது பண்றதுக்கு என்ன காரணம்னு சொல்றதுக்கான இந்த காரணத்துக்காக தான் உங்களை கைது பண்றோம் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. 10 நாள் வரைக்கும் அவங்க கிட்ட காரணமே சொல்லாம நம்மளால கைது பண்ணி வைக்க முடியும். அப் டு 12 மந்த் வரைக்கும் அவங்கள கோர்ட்டுக்கே ப்ரொடியூஸ் பண்ணாம நம்மளால டீடைன் பண்ணி வைக்க முடியும். இதுதான் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எல்லாமே எந்த சட்டத்துக்கு கீழே பண்ண முடியும்னா நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டுக்கு கீழே பண்ண முடியும். சரியா?
ஆனா இதுல நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கும். லைக் இது வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேட் பண்ணுது. ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறதான் இந்தியால ஃபாலோ பண்றோம். நம்ம கான்ஸ்டிடியூஷன் படி. அத வயலேட் பண்ணுது. அப்படிங்கிற மாரி இண்டிவிஜுவல் லிபர்ட்டிய வந்து வயலேட் பண்ணுது அப்படின்லாம் நமக்கு சொல்லுவாங்க. இந்த நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் கீழ ஒருத்தர் கைது ஆனாங்க அப்படின்னா, அந்த கைதான நபரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வந்து அதுவும் செர்டைன் பீரியடுக்கு அப்புறமா கேஸ் போட முடியும். இப்போ இப்போ என்ன கைது பண்ணிட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட் வந்து எனக்காக வழக்கு போட முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. ஓகேவா? ஸோ இந்த மாரி நெறைய ஸ்ட்ரிங்கன்ட் புரோவிஷன்ஸ் இருக்கக்கூடிய ஆக்ட் தான் இந்த நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட். எதுக்காக அப்படின்னா, பிரிவென்டிவ் டிடென்ஷன்க்காக வச்சிருக்காங்க. அதான் 3 பாயிண்ட்டா நம்ம குடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட்டு அ அலோவ்ஸ் ஃபார் டிடென்ஷன் வித்தவுட் டிஸ்க்ளோசர் ஆஃப் ரீசன் ஃபார் அப் டூ 10 டேஸ். என்ன காரணம்னே சொல்லாம கைது பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 நாள் வரைக்கும். அதுக்கப்புறம் தான் காரணம் சொல்லுவாங்க. அரெஸ்ட் வாரண்ட்ங்கிறது தேவையில்ல. 12 மாசம் வரைக்கும். அதான் அப் டூ 1 இயர் வரைக்கும் என்ன பண்ண முடியும்? நம்ம டீடைன் பண்ணி வைக்க முடியும். சரியா? ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். நன்றி.